யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே என்னடா வரமாட்டாங்கன்னு நினைச்சோம், வந்து நிக்கிறாங்க. மேம், மிஸ்டர் கார்த்தி, ஐ டோல்ட் யூ ஐ குவைட் மை ஜாப். No, ma'am. தென் ஒய் சார் வித்தவுட் மை பெர்மிஷன் யூ கைட் த ப்ராஜெக்ட் இன் டீம்? அடே அடே, நேத்திலாம் சார் கிட்ட இங்கிலீஷ் பேசணும்ல, அந்த மாதிரி 2 வார்த்தை பேசுடா. I am employee of this company, ma'am. அப்படிதான் பேசு. I have to whatever the MD says. Not only the permission of MD need to be a obedient, but also the permission of the team leader. Okay, ma'am. I agree. But you ask MD, ma'am. சார் சொன்னாங்க தான் மேம் கார்த்தியை கைட் பண்ண சொல்லி. பட் கார்த்தி அவ்வளோவா எங்களுக்கு எதுவும் கைட் பண்ணல மேம். நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு போன ஒர்க்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கார்த்தி இன்னும் கைட் பண்ண ஆரம்பிக்கல மேம். இப்போ தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் நீங்கள் கார்த்தி மேலே கோவப்படாதீங்க மேம். ஆமாம் மேம், சார் என்ன தான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு போன ஒர்க்கு நாங்கள் முடிச்சாதானே மேம் நெக்ஸ்ட் லெவல் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு டவுட் வரும். ஸோ நாங்கள் கார்த்திகிட்ட கோஆர்டினேட் பண்ணியிருப்போம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போன ஒர்க்கே கரெக்டாக தான் மேம் இருந்துச்சு. ஸோ கார்த்தி மேலே மிஸ்டேக் இல்லை மேம். அவன் கைட் பண்ணவும் நான் ஸ்டார்ட் பண்ணல. கார்த்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது என்னோட ப்ராஜெக்ட். நான் பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட். என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ப்ராஜெக்டில் எந்த மூவும் யாரும் பண்ணக்கூடாது. அது எம்டி சொன்னாலும் சரி, வித்தவுட் மை பெர்மிஷன் யாரும் ப்ராஜெக்டை கைட் பண்ணக்கூடாது. உங்களோட ஒர்க்கை நீங்கள் எல்லாருமே கரெக்டாக பண்ணுறீங்க, நான் அதில் தப்பே சொல்ல வரல. பட் ப்ராஜெக்ட் கைட் பண்ணுறது டிஎல்லை தவிர வேறு யாரும் கையில் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைமில் வந்து நான் முடிச்சதுனால தான் இன்னும் அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது நார்மலாக ஒரு எம்ப்ளாய் கைட் பண்ணால் கூட இந்த ப்ராஜெக்டில் நான் தோத்துட்டு தான் அர்த்தம். என் டீமை நான் ரொம்பவே நம்புகிறேன். நான் கோஆர்டினேட் பண்ணுறதை வச்சு ப்ராஜெக்ட் எனக்கு கரெக்ட் டைமில் முடிச்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இடத்துட்டு நீங்கள் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்பி இருக்கிறது என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் என்னோட டீமை மட்டும்தான். பட் டீமை உடைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணலாம். அதில் எந்த ஒரு விஷயமும் டீமை பாதிக்காமல் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் கைட் பண்ணலாம், அதில் ப்ராப்ளம் கிடையாது. பட் டிஎல்க்குன்னு இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அவங்க மட்டும்தான் கைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என் டீமும் மேலே மேலே போகணும். ஸோ என் டீமில் இருக்கிறவங்களும் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் தான். பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் மட்டுமே தனியாலாம் நின்று முடிக்கணும்னு சொல்கிறாங்க. நடுவில் யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணாலும், ஸோ வேறு ஏதாவது இஷ்யூ வந்தாலும் ப்ராஜெக்ட் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். என்னோட நேமும் ஸ்பாயில் ஆகிடும். நான் சொல்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எஸ் மேம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேம். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் டீமில் யாரும் நெக்ஸ்ட் மூவ் பண்ண மாட்டேன் மேம். தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நான் எடுக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் எம்டி சொல்கிறத கேட்கலாம், வேறு யாராவது சொல்கிறத கேட்கலாம். ப்ளீஸ் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஆல் ஆர் கோ டு யுவர் பிளேஸ், ஸ்டார்ட் யுவர் ஒர்க். அதே மாதிரியே நெக்ஸ்ட் 2 days நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணுன்றதை உங்கள் எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவலாக மெயில் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. Okay, ma'am. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்போம் மேம். ஆல் ஆர் லீவ் இட் நவ். எங்கள் அண்ணனை நான் எந்த விஷயத்துலையுமே தோக்க விட்டதில்லை மேம் இது வரைக்கும். அதே மாதிரி என் அண்ணனில் பாதி நீங்கள். அண்ணன் என் ப்ராஜெக்டை கைட் பண்ண சொன்னார்னு எனக்கு சீரியஸாக தெரியாது மேம். பட் எல்லா டைமுமே எங்கள் அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் நினைக்கிற விஷயத்த செஞ்சு முடிப்பேன். பட் இந்த டைம் அவர் சொல்லிக்கூட நான் ப்ராஜெக்டை கைட் பண்ணல டீமுக்கு. எனக்கு தெரியும் மேம், நான் ப்ராஜெக்டை கைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு. எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்டோட சீரியஸ்னஸ் புரியாமல் இருக்கலாம். பட் எனக்கும் புரியாமல் இல்லை. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ப்ராஜெக்ட் முடிக்கிற டைமில் உங்களை கூப்பிட்டு வந்து மாதம் நிறுத்தணுன்றதுக்காக நிறுத்தலை மேம். உண்மையிலே உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு, இப்படி ஒரு எம்ப்ளாயி இந்த கம்பெனிக்கு வேணுன்றதுனால தான் கூப்பிட்டு வந்து நிறுத்தினேன். பட் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களோட டேலண்ட் இலக்கியாவுக்கு புரிய மாட்டுது. நார்மல் எம்ப்ளாயின்ற கண்ணோட்டத்தில் அவள் உங்களை பார்க்க மாட்டா. பட் இந்த ப்ராஜெக்டில் நானும் சம்மந்தப்படலை, ரோஹித் அண்ணாவும் சம்மந்தப்படலை. நீங்கள் மட்டும்தான் தனியாக நின்று டீமை கைட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை முடிச்சிங்கன்னு கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும் இந்த ப்ராஜெக்ட் எண்டிங்கில். இந்த ப்ராஜெக்டை முடிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் எம்ப்ளாயாக இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட எம்டிக்கும் நான் புரிய வைப்பேன் இப்படி ஒரு எம்ப்ளாயை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு. அதே மாதிரி இலக்கிய தப்பு கணக்கு போட்டுட்ருக்கா உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கும் புரிய வைப்பேன். என் அண்ணின்றதுக்காக மட்டும் நான் உள்ளே கூப்பிட்டு வரல, உண்மையிலே ஒரு டேலண்டான பர்சனை தான் நான் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு திரும்பவும் சொல்கிறேன் மேம். என் அண்ணனை நான் தோக்க விட்டதில்லை. என் அண்ணி தோற்று போகிறதுக்கும் நான் காரணமாக இருக்க மாட்டேன் மேம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை எப்படி மாசா முடிச்சிங்களோ அதை விட மாசா இந்த ப்ராஜெக்டை எங்கள் அண்ணி முடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
நான் என் அண்ணின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் உள்ள எடுத்துட்டு வரல. ஸோ பெஸ்ட் டீம் லீடர்ன்றதுனால தான் உள்ள எடுத்துட்டு வந்திருக்கன்றதை நான் புரிய வைப்பேன். உங்கள் நாலேஜ் இல்லாமல் ஒரு சின்ன மூமெண்ட் கூட நான் ப்ராஜெக்டில் பண்ண மாட்டேன். நீங்கள் என்னை நம்பலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள் மேம். என்ன இவ்வளோ நேரம் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு மேம் கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? கூப்பிடுவேன் மேம், வித் யோர் பெர்மிஷனோட கூடிய சீக்கிரம். சொல்லுங்கள், என்ன ஹெல்ப் வேணும்? உங்கள் பாட்டி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா? ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா? எங்கள் பாட்டி தலைக்கீழ ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க மேம். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, யூடியூபு. மேம், எங்கள் பாட்டி அந்த காலத்து பிஏ லிட்ரேச்சர். ஸோ வெல் எஜுகேட்டட். ஃபோன்லாம் செம்மையாக யூஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் எங்கள் தாத்தாவோட பிஸ்னஸ் பார்ட்னரே எங்கள் பாட்டி தான் பார்த்துக்கோங்க. அவங்க 2 பேரை பார்த்து தான் எங்கள் அப்பா பிஸ்னஸ்குள்ளே இறங்கினாரு. பட் எங்கள் அம்மா கிராஜுவேட் தான். அவங்க அவ்வளோ பிஸ்னஸ்குள்ளே வந்தது கிடையாது. அப்பா மட்டும்தான் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பாட்டி தாத்தா ஒரு பிஸ்னஸ்னு எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணாங்க. அவங்க கிட்ட பேசணும். பாட்டி கிட்ட பேசணுமா? ம், ஆமாம். சரி, ஓகே, நான் நம்பர் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ். என்ன விஷயமா இருக்கும்? ஏன் பாட்டி நம்பர் கேட்குறாங்க? சரி, அனுப்பி வைப்போம். அடே அடே பைத்தியக்காரா, சொல்டா. என்ன ஒரு யோசனையிலே வர, அதுவும் தனியாக புலம்பிக்கிட்டு வர? யாரும் இல்லையே. டேய், டைம் என்ன தெரியுமா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இலக்கியா? டேய், அவ ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டா. ஏன்? இன்னைக்கு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தல்லடா அப்பா கிட்ட. ஆமாம், சொல்லியிருந்தல. எனக்கு தெரிஞ்ச அதனால தான் சீக்கிரமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. ஏய், என்னதான் நீ கவுன்சிலிங் கொடுக்கலனாலும் உங்கள் அப்பா கவுன்சிலிங் கொடுக்கறத ஒட்டி கேட்கறதுக்காச்சும் நேரம் கிளம்பிருப்பியே, போலையா? போல. ஏன்டா? ஒரு மாதிரியாகவே இருக்கு மச்சான், மனசு கஷ்டமாகவே இருக்கு. இவளை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னடா திடீர்னு இப்போ வந்து இந்த கொஸ்டினை கேட்குறேன்? வேற எப்போ கேட்க சொல்கிறேன்? இதுக்கப்புறம் சும்மா கூட அவளை பார்க்க முடியாது. 10 நாள் 10 நாள்னு சாபதெல்லாம் போட்டுட்டேன். ஆனால் 10 நாள் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏய், என்னடா 2 நாள் என்கிட்ட பொசுக்குன்னு? அப்புறம் நாளைக்கு 4 மறுநாள் தான் இருக்குது. இன்னைக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலல்ல? போடா, கம்ப்ளீட் ஆனா ஆகலன்னா என்ன? அவள் தான் கிளம்பிட்டாளே. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போக போகிறா. அவன் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நல்லா தான்டா பேசுறீங்க. அவனுக்குன்னு வரும்போது தான் கோட்டை விட்டுறீங்கன்னா. கடவுள் உனக்கு அவ தான், அவளுக்கு நீ தான் அப்படின்னு விதிச்சிட்டாரு, விதியை எழுதிட்டாரு அப்படின்னா அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. நீ 10 days டைம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவகிட்ட சேஞ்சஸ் இருக்குடா. சேஞ்சஸ் இருக்குதான், பட் ஒத்துக்க மாட்டாளே. ஒத்துப்பா, ஒத்துக்காம எங்க போறா? மார்னிங் கூட நந்தினி லேட்டாக வந்தாங்க, பெர்மிஷன் சொல்லல தெரியுமா? ஆமாம், லேட்டாக தான் வந்தாங்க. இலக்கியா ரூமுக்கு போய் 1/2 hour பேச்சுவார்த்தை. 10 குறைக்கு இந்த மீரா வேற டென்ஷன் பண்ணி விட்டுச்சு அவங்கள. பார்த்தேன், சிசிடிவி செக் பண்ணேன். பட் அவர் ரூமில் தான் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணலையே. கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா என்ன, ஃபிக்ஸ் பண்ணலன்னா என்ன? அவள் என்னென்ன பேசுவான்னு நம்மளுக்கு தான் தெரியுமே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நந்தினி இன்னைக்கு என்ன பேசினான்னு வேற தெரியல. என்னாலையும் சரியாக கேட்க முடியல. அப்போ உண்மையிலே உள்ள ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்குன்றியா? அண்ணி என்கிட்ட பாட்டிக்கிட்ட பேசணும்னு நம்பர் கேட்டாங்கடா. பாட்டிக்கிட்ட பேசணும் நம்பர் கேட்டாங்களா? ஆமாம், என்னன்னு தெரில. என்கிட்ட பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் நம்பர் கேட்டாங்க. நானும் கொடுத்தேன். இலக்கியா நந்தினி பேசுனது உங்ககிட்ட வந்து உங்கள் பாட்டி நம்பர் கேட்டதுக்கெலாம் ஏதோ சிங்க் ஆகிற மாதிரி இல்லை. சிங்க் ஆகுது தான், என்னன்னு தெரியலையே. என்னவோ போ மச்சான், 2 நாளில் எனக்கும் இலக்கியாவுக்குமான பாட்டிங் முடிஞ்சிருமாடா. சி லூசு, வாய மூடு. அதெல்லாம் முடியாது. நீ ஏன் நெகட்டிவாக நினைக்கிறேன்? உன்னை விட உங்கள் அப்பா பெஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாரு. ஸோ அவள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். நான் கடைசியாக நம்பிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை தான்டா. சரி, கிளம்பலையா? கிளம்பணும். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது பேஷண்ட் கிட்ட. ஸோ 7:30 போல். இந்த டைமுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும்னு தோணும். பட் கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அமுதா யாருமே வீட்டில் இல்லை. ஏண்டா, அமுதா பாப்பா வீட்டில் தானே இருப்பா? இல்லை, அவங்க ஏதோ கோயில் வேண்டுதல்னு ஊருக்கு போயிருக்காங்க. அப்படியா? அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock கிளம்புனா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, வா நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம். எங்கடா? நீயே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க இருமா, வா போகலாம். என்ன பாட்டி, வெளியே கிளம்பிட்டியாமா? ஆமாம் பாட்டி. ஆஃபீஸ்லேருந்து எப்பவும் லேட்டாக தான் வருவேன். இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். அதான் சொன்னனே, வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன். டாக்டர் வீட்டுக்கு தானே கிளம்பிட்டேன். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? எங்கே கிளம்பிட்ட, எதுக்கு இப்போ கிளம்பிட்ட, ஏன் சீக்கிரமாக வந்துட்ட? இவ்வளோ கேள்வி தேவையில்லையே. தெரிஞ்சு தானே பாட்டி வச்சுருக்க. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன்.
இருந்தாலும் ரோஹித் கிட்ட உரிமையா பேசுற மாதிரி, கார்த்திக் கிட்ட உரிமையா பேசுற மாதிரி உன்கிட்ட வந்து இந்த பாட்டி பேசுனதில்ல. ஆனா அவ்வளோ ஆசை. இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துடாதான்னு உன் மாமங்கார ஏங்கண்ணா. ஆனா அவனுக்கு கடவுள் 2 ஆம்பளை பிள்ளையா கொடுத்துட்டாரு. உன் மாமங்காரனை விடு, நான் புள்ள பெத்து எடுக்கும்போது புள்ள ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு உங்க தாத்தா அவ்வளோ வருத்தப்பட்டாரு. நான் பொம்பளை பிள்ளை தானே கேட்டேன், நீ என்னடி ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கன்னு உங்க மாமங்காரனை 10 நாள் தூக்கி கூட பார்க்கல என்னன்னு. எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஒரே நடியா நின்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பொம்பளை பிள்ளை பிறந்தா. யாரு? உங்க அம்மா. அவளை ஆசையா படிக்க வச்சோம், ஆளாக்கணும். ஒத்தைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு அவ்வளோ சீரும் சிறப்பமா வளர்த்தோம். உங்க அம்மாவை அவ்வளோ சீரும் சிறப்பமா வளர்த்தாரு உங்க தாத்தா. ஆனா ஒத்தைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஆசையா நாங்க கட்டி கொடுத்தப்ப அவளுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்றதையே வெளியில சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்க அப்பா. பிசினஸ்ல அவ்வளோ பிரச்சனை வந்து லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் உடம்பு சரியில்லாததை மறைச்சி என் பொண்ணு என்ன பண்றது, அவர் பேச்சை கேட்கறதா நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்றதான்னு தெரியாத அளவுக்கு முழிக்க வச்சாரு. கடைசியில நாங்களா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்க்கும்போது உங்க அப்பா உயிர் போற நிலைமையில ஆஸ்பத்திரியில இருந்தாரு. பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும்னு நாங்க ஆசாசியா பெத்து வளர்த்து என் பொண்ணு அந்த நிலைமையில பார்ப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரு பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும், ஒரு பிசினஸ் எப்படி பார்த்துக்கணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும், எவ்வளோ சூதானமா இருக்கணுன்றது எதுவுமே தெரியாம உங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்தி அவரும் கஷ்டப்பட்டு போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு வாழ தெரியலங்கிறியா? என்னடி வாழ தெரிஞ்சது? உங்க அப்பனுக்கு என்ன வாழ தெரிஞ்சது? இல்ல உங்க அப்பா வாழ்ந்ததை நீ என்ன பார்த்த? உங்க அப்பா சாகும்போது உனக்கு எத்தனை வயசுடி சொல்லு? உனக்கு எத்தனை வயசு? அந்த வயசுல உங்க அப்பா ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு புடியா பிடிச்சிக்கிட்டு அலையிறியடி. உன்னை சுத்தி இருக்கிற மொத்த சொந்த பந்தத்தையும் வெறுத்துட்டு இருக்கியடி. என் பொண்ணு நிற்கதியா நிற்கும்போது கூப்பிட்டுட்டு வந்து அரவணைப்பை கொடுத்துட்டோம். எங்க எல்லார் பாசம் என்னன்னு அவளுக்கு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒவ்வொரு நேரமும் பொண்ணோட பாசம் கிடைக்கலையே, நம்மளால பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கிறதையும் அவகிட்ட காட்ட முடியலையேன்னு உங்க அம்மா நொந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆரங்க தான் காலையிலையும் கொட்டினா. சரி, அவ பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் நம்ம பேத்தி வெடுக்கு வெடுக்குன்னு விழுந்தாலும் ஒரு சில விஷயத்துலலாம் விவரமா தான் இருப்பா. யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டா. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தானே இப்படி பேசுறா. வெளியில நம்ம பேத்தி பிசினஸ் பண்றா, 4 இடத்துக்கு போறா வரா, நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கா, நல்லபடியா இருக்கான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ற? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? என்ன கேள்வி கேட்டுட்டியா? காலையில உங்க அம்மா கிட்டயும் என்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டேன். நந்தினி போட்டிருக்கிற தாலி ரோஹித் மாமா கட்டினது தானா அப்படின்னு. ஆமா கேட்டேன். அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? அந்த கேள்வியை ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ கேட்கலாமாடி? பொண்ணா இருந்துகிட்டு கேட்கக்கூடாதுன்னா வேற எப்படி கேட்கணுன்ற எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்டப்பவே ஏன்டா நம்ம பேத்தி இப்படி கேட்குறா, ஏதோ வளர்ந்தா ஆளானா, ஆனால் நல்லது கெட்டதை தெரிஞ்சுதான் வச்சிருப்பா, கோவத்தில் வந்து நம்ம கிட்ட கேட்குறா, மற்றபடி இதை பெருசு பண்ண மாட்டான்னு நினச்சேன். நீ எங்கள்கிட்ட கேட்டதோடைய விட்டேன். ஓ, அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? ஆமாம், அவகிட்ட மட்டும்தானே நான் பேசினேன். எப்படி உங்களுக்கு நியூஸ் வந்துச்சு? வேற யாரும் அந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஓ அன்னைக்கு குடும்பத்தில் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்புறம் என்ன, அவள் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு வாழ வேண்டியதானே? அதை விட்டுட்டு கண் துடைப்புக்காக எதுக்கு அங்கே 4 நாள் உட்கார வச்சு நாடகம்லாம் போட்டுட்டு இருக்கா? பாய முடி இலக்கியா, பேத்தின்னு கூட பார்க்க மாட்டேன். உன் பாட்டி இது வரைக்கும் உன்னை கோவமா ஒரு பார்வை பார்த்ததில்ல, கோவமா பேசுனதில்ல. உங்க அம்மாக்காரி கோவப்பட்டா கூட கம்மனு இருடி, அவ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு விரக்தியில பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இது வரைக்கும் உங்க அம்மாவை கூட பேச விடாம தான் இருக்கேன். ஆனா என்னையே பேச வச்சிடாத. இப்ப என்ன பாட்டி, இப்ப என்ன சொல்ல வர? தேவையில்லாம ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? காலையில நான் கேட்டேன், நீங்க தான் எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுனீங்களே, ஏன் அவகிட்ட கூட தான் கேட்டேன். அவ ஏதோ பெருசா பேசினா நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாம இப்ப ஒன்ன இதுக்கு ஏத்தி விட்டு அனுப்பியிருக்கா. அவளால நிரூபிக்க முடியலன்னா நிரூபிக்க முடியலன்னு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம வீட்டுல இருக்கிறவங்கள பிரச்சனையில கிளப்பி விட்டு ஏன் குடும்பத்துக்குள்ள இப்ப சண்டை வர வச்சிட்டு இருக்கா? ஒரு குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அடிச்சுக்க வைக்கிறா. இவெல்லாம் நல்லபடியா வாழ்வான்னு சொல்றியா? நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்காம இருக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம குடும்பத்துல எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கும். ஆனா நம்ம குடும்பத்து கூட நீ தான் இல்ல, நீ பிரிஞ்சுதான் இருக்க. அதை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோ. என்ன புதுசா அவ ஒன்னும் இந்த குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கல. ஆல்ரெடியே நீயே எங்க எல்லாரை விட்டு பிரிஞ்சுதான் இருக்க. இதுல அவ என்னத்தடி பிரிக்க போறா புதுசா? இப்போ உன்னை பேச வச்சிருக்காளே, இதுவே பிரிக்கிறது தானே? இலக்கியா, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இந்த குடும்பத்திலேருந்து உன்னை பிரிக்கிறான்னு சொல்லாத. நீ பிரிஞ்சுதான் இருக்க. அவளால முடிஞ்சா இந்த குடும்பத்தோட உன்னை சேர்த்து வைப்பாளே தவிர உன்னை பிரிக்க முயற்சி செய்ய மாட்டா. ஏன்னா அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கா. அவ பேசுற பேச்சு அந்த மாதிரி தான் இருக்கு. அவளை பார்த்து தெரிஞ்சு ஒரு 2 நாள் இருக்குமா, அதுக்குள்ள அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படித்தானே? இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு என்கிட்ட நீ சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசுற? உன் பேத்தியை விட அவதான் உனக்கு முக்கியமாயிட்டாளா? ஆமாண்டி, முக்கியமாயிட்டாதான். அவளும் என் பேத்தி தானே, இந்த வீட்டுக்கு வர போறவ தானே, ரோஹித் பொண்டாட்டியா வாழ போறவ தானே. அப்படி இருக்கும்போது அவ என் பேத்தி, அவளையும் எனக்கு முக்கியம் தான். அவளையும் நல்லா விட்டு கொடுக்க முடியாதே. விட்டு கொடுக்க முடியாதுன்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. நான் தடுக்கல. உங்க எல்லார்கிட்டையும் நான் பேசவே கூடாதுன்ற முடிவுக்கே வந்துட்டேன். இப்ப மட்டும் நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க எங்க கூடலாம்? சொல்ல, இப்ப மட்டும் நீ என்ன பேசி எங்கள்கிட்ட பழகிட்டு இருக்க புதுசா எங்களை நீ ஒதுக்கி வைக்கிறதுக்கு? ஆட்டி, என்ன கடுப்பேத்தாத. நானே டாக்டர் வீட்டுக்கு ரிலாக்ஸா போகணும்னு இருக்கேன். நீ டாக்டர் வீட்டுக்கு போய் என்னடி பிரயோஜனம்? போகாம இருந்தா என்ன பிரயோஜனம்? சொல்ல, எத்தனை டாக்டர் வந்து உன்கிட்ட விதவிதமா பேசினாலும் உன் மண்டையில ஏற போறதில்ல. குடும்பத்துல இருக்கிற 4 பேர்கிட்ட பாசமாவும் அரவணைப்பாவும் பேசினாலே உனக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆனா அதை புரிஞ்சுக்காம டாக்டர் கிட்ட போய் தான் என் பிரச்சனையை தீர்த்துப்பேன். நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் டாக்டரே, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க நீ கேட்க போயிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கே?
பாட்டி தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டேன். என்ன கடுப்பேத்தாத, ஒழுங்கா கிளம்பு. கிளம்ப தாண்டி போறேன், நான் கிளம்ப தான் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லலாம்னு வந்திருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போ. இப்ப இன்னும் உன் பிரச்சனை? எனக்கு தாண்டி பிரச்சனை. தலையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஏன்ட்டியும் உன் அம்மா கிட்டயும் காலையில கேட்டியே, நந்தினி போட்டுக்கிற தாலி ரோஹித் மாமா கட்டினதானே. அதுக்கப்புறமும் திருந்தாம நந்தினி கிட்ட போய் கேட்டியே, இது ரோஹித் மாமா கட்டின தாலியா இல்ல நீயா செட்டப் பண்ண தாலியானே. அந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வந்திருக்கேன். ப்ரூஃப் பண்றேன்னு நந்தினி தானே சொன்னா. ஆனா பாட்டி ஏன் வந்து நிக்குதுன்னு நீ நினைப்ப. ஆனா ப்ரூஃப் நம்ம கிட்ட தானே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நான் தானே உனக்கு விளக்கி ஆகணும். என்ன ப்ரூஃப் பண்ண போற? இலக்கியா மேமும் ஒரு பொண்ணு தானே பாட்டி. என்னதான் அவங்க கேள்வி கேட்டிருந்தாலும் நான் ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு அவங்க கிட்ட இதை பத்திலாம் பேச மனசு வரல. 2 வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாரும் என்னை தேடிக்கிட்டு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் இந்த தாலி யார் கட்டினாங்கன்றது தெரியாம என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டேன். இந்த தாலியை நான் மனப்பூர்வமாக தான் பாட்டி சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த தாலியை ஒருத்தவங்க கேவலமா பேசும்பொழுது என் மனசு தாங்கல பாட்டி. உங்க குடும்பத்துல வந்து வாழணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ரோஹித் பிரகாஷ் அப்படின்ற ஒரு பணக்காரன் கூட எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னு ஆசை கிடையாது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த தாலியை சுமக்கணுன்றதுதான். ஆனா இப்படி ஒரு குடும்பம் என்ன தேடிக்கிட்டு வரும், இப்படி ஒரு மனுஷன் எனக்காக காத்துட்டு இருப்பாருன்னு நான் நினைச்சு பார்க்கல பாட்டி. இதெல்லாம் விதியோட விளையாட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த விதியோட விளையாட்டுல நான் 2 வருஷமா மனசார மனப்பூர்வமா சுமந்துக்கிட்டு இருந்த தாலியை ஒருத்தவங்க அசிங்கமா பேசும்போது அதை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பாட்டி. நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்காகவும் போய் ஒரு ஹெல்ப் பண்ணி நின்னதில்லை பாட்டி. உங்ககிட்ட தான் வந்து உதவின்னு கையேந்தி நின்று இருக்கேன். எனக்கு இதுக்கான உதவியை மட்டும் பண்ணுங்க பாட்டி. இந்த தாலி ரோஹித் சார் கட்டினதுன்னு மட்டும் நான் நிரூபிக்கணும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா அவளுக்கு வழி தெரிலன்னு உன்னை கோத்து விட்டுருக்காளா? இப்படிலாம் பேசினா நீ மயங்கிடுவேனே. நான் மயங்கலடி, நான் மயங்கல, புரியுதா? நீ தான் மயக்கத்தில் கிடக்குற. இதெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட பேச விரும்பல இலக்கியா. இதெல்லாம் பேசினாலும் உனக்கு புரிய போகிறது கிடையாது. சரி விடு. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குற பில்லாகட்டும், ஸோ கோல்டு வாங்குற பில்லாகட்டும், எந்த பில்லாக இருந்தாலும் நம்ம சேகரித்து ஒரு ஃபைல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறோன்னு உனக்கு தெரியும். நந்தினி கேட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. அந்த ஃபைல்ல தேடி பார்த்ததுல தாலி நம்ம எடுத்தோம்ல, எந்த கடையில் எடுத்தோம், எவ்வளோ பவுண்ட்ல தாலி எடுத்தோம், என்ன டேட்ல எடுத்தோம் அப்படின்றது முதற்கொண்டே இந்த சீட்ல இருக்கு. அந்த சீட்டுலாம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த வியாக்கியானெல்லாம் பேசாதீங்க. நம்ம எது வாங்கினாலும் அதுக்கான பில்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் தான். ஸோ இப்போ நீ தாலி வாங்கின பில்லு நம்ம கிட்ட இருக்கதான் செய்யும். இதில் என்னத்தை கண்டீங்க? அதாண்டி, அப்படிதான் யோசிப்ப. ஏன்னா நீ கண்மூடித்தனமா ஒரு கடிவாளம் போட்டுட்டே சுத்துற பத்தியா. அதனால உன் கண்ணோட்டத்துல ஒரு வே மட்டும்தான் தெரியும், பக்கத்துல இருக்கிற வழிலாம் தெரியாதே. உன்கிட்ட இப்போ நான் எந்த டேட்ல எவ்வளவு கிராம்ல தாலி எடுத்தன்றத கொடுக்குறேன். அதே மாதிரி ஜோசியர் தாலி எடுங்கன்னு மொட்டையா தான் சொன்னாரு. நாங்க என்ன தாலி எடுக்கிறதுன்னு தெரியாம சரியா நம்ம ஏதோ ஒரு தாலி எடுக்கணும், நம்ம முறைப்படி நம்ம வீட்டுல என்ன தாலி ஒரு மருமக வந்தா எடுத்து போடுவோமோ அந்த பழக்கப்படி அந்த தாலியை தான் எடுத்தோம். எல்லார் வீட்லயும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கு இலக்கியா. எல்லாரும் ஒரே தாலியை கட்ட மாட்டாங்க, ஒரே சிம்பிள் போட்ட தாலியும் கட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்க வீட்டு தாலிக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அப்படி நம்ம குடும்பத்துல எடுக்கிற தாலியில ஒரு அடையாளம் இருக்கும். இப்போதான் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சே. ஒரு பொருள் எடுத்துட்டு போய் காமிச்சாலோ இல்ல ஒரு கோல்ட் டெப் எடுத்துட்டு போய் காமிச்சாலோ இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது, இது எப்படி செஞ்சது அப்படின்றதெல்லாம் தான் தெளிவா சொல்லிடுறாங்களே. நந்தினி போட்டிருக்கிற தாலி நம்ம குடும்பத்துல நாங்க எல்லாரும் போய் கடையில எடுத்துட்டு வந்த தாலி. நான் சொல்ற மாதிரி நம்ம குடும்ப வழக்கப்படி அதுல ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த தாலி வேற யாரும் போட மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், நந்தினி போட்டிருக்கிற தாலி நம்ம எல்லாரும் எடுத்து கொடுத்து ரோஹித் அவன் கையால கட்டினதுதான். இந்த பில்லை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது கூட எனக்கு மைண்ட்ல கிடையாது. ஒரு பணக்காரங்களா இருக்கீங்க பாட்டி. ஸோ அதனால நீங்க வாங்குற எல்லா பொருளுக்கான பில்லையும் கண்டிப்பா ஃபைல் பண்ணி வைப்பீங்க தேவைப்படும்ன்றதுனால. அப்படி நீங்க தப்பி தவறி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பில்லை எனக்காக நீங்க இலக்கியா மேம் கிட்ட காமிங்க. தாலியை போட்டோ எடுத்து கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அந்த தாலியில உங்க குடும்பத்துக்கான சிம்பிள் இருக்கு. அதையும் இலக்கியா மேம் கிட்ட நீங்களே காமிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் அவங்க நம்பல, டவுட்டா தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க தாலி வாங்கின கடைக்கு நானே கூட போறேன். அந்த கடையில என் தாலியை காட்டுறேன். பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தாலின்னு. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல பாட்டி அங்க இருக்கிறவங்கள வச்சு. அப்படி கூட நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடி தான் பாட்டி. ஆனாலும் உங்களால முடியும் அப்படின்னா இலக்கியா மேம்க்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். உங்க வீட்டுக்கு மருமகளா என்ன கௌரவமா கூப்பிட்டு போங்கன்னு கேட்கல. ஆனா சுமந்த இந்த தாலிக்கு மதிப்பு கொடுங்க. நான் மனப்பூர்வமா எந்த எதிர்பார்ப்பும் தான் இல்லாம இந்த தாலியை சுமந்தன்ற அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு கேட்டா நாங்க நம்புறோம்டி, நாங்க நம்புறோம், மனசார நம்புறோம். அதே மாதிரி ரோஹித்தை நம்புறான். அவன் நம்பினதுனாலதான் அங்க போய் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு போய் சொல்லி இந்த குடும்பத்துல வந்து வாழணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு பணத்தாசையும் கிடையாது. அப்படி பணம் தான் முக்கியம்னா ரோஹித்தை எப்பவோ வளைச்சு போட்டு அவ இந்நேரம் இந்த வீட்டு நடுவுல வந்து உட்காந்துருப்பான். ரோஹித் அங்க வந்து உட்கார வச்சிருக்க மாட்டா. சந்தேக கண்ணோட்டத்துல எல்லாமே சந்தேகமா தான் தெரியும். நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இப்படியே தான் இருப்பானா? இருந்து தொலைடி. தயவு செஞ்சு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ மட்டும் தனியா வாழ்ந்துக்கோ. அசிங்கமா இல்லையாடி? உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படி ஒரு கேள்வி கேட்டது? இப்ப அவன் நிரூபிச்சிட்டா, என்ன பண்ண போறேன்? இல்ல நீங்களாம் போய் தான் சொல்றீங்க, அவளும் போய் தான் சொல்றா அப்படின்னு நினைச்சா இந்த பில் இங்க வச்சுட்டு போறேன். அவ தாலியை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. அந்த போட்டோ வாட்ஸ்அப்ல இருக்கு. என் போன் இங்க வச்சுட்டு போறேன். ரெண்டுத்தையும் பாரு. இன்னும் உனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அவ தான் கடைக்கு வரன்றாலே. கூப்பிட்டு போ, இந்த கடையில விசாரி, அவ தாலியை காட்டு. எந்த வருஷம் செஞ்ச தாலின்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி அது பழமையான தாலியா இல்ல நந்தினி நேத்தி போய் புருஷன் தெரிஞ்சதுனால வாங்கி கோத்துட்டு அந்த தாலியான்னு உனக்கே தெரியும். வச்சுட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் கூட நீ எடுத்து பாத்துக்கோ.
ஆனா அசிங்கமா இருக்கு இலக்கியா, அவ்வளோ அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணை இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை நீ இப்படி கேள்வி கேட்டிருக்க. உன்னை நாங்களாம் இப்படி வளர்த்துட்டோமேன்னு எங்களுக்கு அசிங்கமா இருக்குடி. தயவு செஞ்சு மாறு. அப்படி மாற முடியலையா நீ மட்டும் தனி உலகத்துல வாழு. சுத்தி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாத. ரோஹித்துக்கு இந்த விஷயம் இல்ல கார்த்திக் இந்த விஷயம் இல்ல உங்க அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட மனசு உடஞ்சு போயிடுவாங்க. அவ கஷ்டப்படுத்தணும்னா உன்னை கஷ்டப்படுத்திருக்கலாம். இந்த பில்லை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். அவ தாலியை எடுத்து கையில காமிச்சு இங்க பாரு அப்படின்னு காமிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ண எனக்கு மனசு இல்ல பாட்டி. அவங்கள ஒரு பொண்ணு தானே, ஏதோ தெரியாம கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க பாட்டி. இந்த விஷயத்த வேற யாருக்கும் சொல்ல வேணாம். வீட்டுல அவங்கள்ட்ட நீங்க மட்டும் பேசுங்க. ரோஹித் சாருக்கோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம் பாட்டி. நீங்க மட்டும் பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னா சரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் இலக்கியா மேம் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் நல்லா வளர்ப்பா. இல்ல இப்படி கேள்வி கேட்டுட்டு வந்து நிக்கிறியே, உன்னை நாங்க நல்லா வளர்த்துருக்குமா? இது வரைக்கும் நீ என்ன பாட்டியா மதிச்சியா? இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷியா நினைச்சியான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் இந்த வீட்டில் நீ என்ன பாட்டியா மதிச்சியான்னு எனக்கு தெரியாது, பெரிய மனுஷியா மதிச்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டுக்கு இன்னும் வராத அந்த பொண்ணு இந்த வீட்டில் என்ன ஒரு மனுஷியா மதிச்சு பாட்டி நீங்கள் பேசினாதான் இந்த பிரச்சனை சரியாகும், நீங்கள் எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும், உங்களால் முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க பாட்டி. யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க பாட்டின்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல இலக்கியா. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசியிருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசியிருக்கும். அடப்பாடு போல தேடல் கூட ஒரு ஹாய் இலக்கியா. ஹாய் டாக்டர். என்னை பார்த்தோன்னே என்ன தோணுது உங்களுக்கு? டாக்டர் அது வந்து என்னடா இவனே பேஷண்ட் மாதிரி இருக்கான், இவன் எங்க நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறான்னு பாக்குறீங்களா? இல்லை டாக்டர், அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னாலும் பட் உங்க மைண்ட்ல இப்போ ஃபுல் திங்கிங்கா என்னோட தோரணை தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அந்த டாபிக் விட்டுலாம். இப்போ நம்ம பேசலாமா? எஸ் டாக்டர். 2 இயர்ஸா ராஜேஷ் குமார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, கரெக்டா? எஸ் டாக்டர். இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, 2 இயர்ஸா அப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் மைண்டடா இருக்கும்பொழுது ஃபுல்லா அவர் உங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. அவர் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரியலையா, இல்ல அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு உங்க மனசு ஒத்துக்கலையா? கரெக்டான பதிலை நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் இலக்கியா எனக்கு பெஸ்ட் கவுன்சிலிங்கா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ 2 இயர்ஸா ஒரு கவுன்சிலிங் கண்டினியூவா அட்டன் பண்ணியும் உங்களால ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில வர முடியல, ஸோ என்னால் யாரையும் நம்ப முடியல அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும். அப்போ மட்டும்தான் நான் உங்களுக்கு கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும். அவர் பேசின எல்லாமே கரெக்டு தான் டாக்டர், பட் அதை என் மனசு தான் ஏற்றுக்கல. ஓகே, தென் நெக்ஸ்ட் இலக்கியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை டாக்டர். வீட்டில் நீங்கள் யார் கூட க்ளோஸு? எனக்கு ரோஹித் மாமா, கார்த்தி மாமா, அதாவது என் அத்தை பசங்க, அவங்கள பிடிக்கும். அவங்கக்கிட்ட பேசினது தான் அதிகம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி யாரும் எனக்கு க்ளோஸ் கிடையாது. ஓகே, அத்தை பசங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள எது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? கல்யாணம் அப்படின்னு இல்லை, பட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசித்தேன். என் ரெண்டாவது மாமா கார்த்தி மாமாவை. அவரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சிங்க? என் ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வெளியில் போக விருப்பம் கிடையாது. தெரியாத ஒருத்தவங்கள என் லைஃப்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. யார்கிட்டையும் புதுசாக பேசி பழகவும் எனக்கு விருப்பம் கிடையாது. இதான் ரீசன்ஸ், கரெக்ட்? ஆமாம் டாக்டர். அவருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் கிடையாது. அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. உங்களை அவருக்கு பிடிக்காததுனால அவர் கல்யாணம் பண்ணிக்கலையா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்னை மட்டும்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மேரேஜ்ன்ற தாட்டில் என்னை வச்சு பார்க்கலன்னு சொல்கிறாரு. ஓகே, மற்றபடி இலக்கியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பாண்டிங் கிடையாது? இல்லை டாக்டர். அப்பா அம்மா? அப்பா இல்லை. அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துச்சு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா கிட்ட பேசவும் பயமாக இருக்குது. பயமா இருக்கா? அம்மா கிட்ட பேச ஒரு பொண்ணுக்கு பயமா இருக்கா? ரீசன் என்ன? அவங்க பாசமாக இருக்கிறது. இலக்கியாவுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? 2 பேருமே பிடிக்கும். பட் அம்மா கிட்ட சொன்னது கிடையாது. யார்கிட்டயாவது இது வரைக்கும் மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? அதாவது உங்களோட ஆசை, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது ஆசையா இருக்கு, இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு, இந்த இடத்துக்கு போகணும் போல இருக்கு, அப்படி ஏதாவது பேசியிருக்கீங்களா? நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே, எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க என்னோட 2 மாமாவும். அதனால் ஆசைன்னு ஒன்று என் மனசில் இருந்தது கிடையாது. அதாவது இலக்கியா, இப்போ நம்ம பெருசாக ஒரு பொருள் ஆசைப்படுவோம், அது நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆசைன்றது பெருசு மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஆசைகளும் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை டாக்டர். நைட்டில் ஒரு டீப் ஸ்லீப் இருக்கா உங்களுக்கு? ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் நான் டீப் ஸ்லீப்பில் இருந்திருக்கேன் அப்படின்னு உங்களால் உணர முடிஞ்சிருக்கா? இல்லை டாக்டர். ஓகே, தூக்கம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது படிப்பேன். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒர்க் இருந்தால் ஏதாவது பார்ப்பேன். ஓகே, தட்ஸ் enough. டாக்டர் முடிஞ்சுதா? இலக்கியா, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கவுன்சிலிங்லே அடுத்தடுத்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது, என்னாலையும் புரிய வைக்க முடியாது. இப்போதைக்கு இலக்கியான ஒரு பர்சன் எனக்கு தெரியும். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டீப் கவுன்சிலிங் போகலாம் நான் யோசிக்கிறேன். பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வந்துடுங்க. ஒரு 3 to 4 டேஸில் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அந்த 3 to 4 டேஸில் எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்கள் டாக்டர். நான் உங்ககிட்ட கேட்க போகிற இந்த கொஷனுக்கு நீங்கள் யோசிச்சு பதில் சொன்னாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை பார்க்கும்போது பதில் சொன்னாலும் சரி, இலக்கியா ஃபேமிலி கூடயும் இந்த உலகத்து கூடயும் ட்ராவல் பண்ண விரும்புகிறாளா, இல்லை தனியாக ஒரு உலகத்தில் இலக்கியா மட்டும் வாழ விரும்புகிறாளா? ஆன்சர் பண்ணலாம் டாக்டர் இந்த கொஷனுக்கு. பட் யார் மேலே எனக்கு நம்பிக்கை வரலையே. நம்பிக்கை வரலையா, இல்லை நம்பிக்கை ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இவங்ககிட்ட பேச தேவையில்லைன்னு உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? அது ஓகே, எனக்கு புரியுது. இலக்கிய ஒரு வே ஆஃப் மெத்தடில் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கா. அவள் அப்படி பார்க்க தூண்டின விஷயம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ போக போக அது உங்களுக்கு புரியும். எத்தனை செக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4 to 5 செக்ஷன் கவுன்சிலிங் கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் முடியும் பொழுதும் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாமே, அந்த செகண்ட்க்கு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு செகண்டில் மட்டும் இலக்கியா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எந்த மூமெண்ட்டையும் சொல்லலை. பட் இலக்கியா ஒரு வேளை ஹாப்பியாக இருந்தா அப்படின்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படலாம். அதில் நீங்கள் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கவுன்சிலிங் கிளாஸ் நான் உங்களை கூப்பிடுற வரைக்கும் இன் பிட்வீன் டேஸில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கோவப்படுவீங்களா, அது என்ன விஷயம்? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சின்ன சந்தோஷம் கிடைச்சிருக்குல்ல, அது என்ன விஷயம்? உங்களுக்கு யார் மேலே கோவம் இருந்துச்சு, யார் மேலே ஒரு பிடிப்பு இருந்துச்சு, ஸோ யார்கிட்டலாம் நீங்கள் பேசுனீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசுறது வேணாம், பட் யார்கிட்டயோ பேசும்பொழுது உங்களோட கோவத்தோட வெளிப்பாடோ சந்தோஷத்தோட வெளிப்பாடோ வந்திருக்கும்ல, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இலக்கியா அப்பப்போ நோட் பண்ணணும். அந்த பேப்பரை என்கிட்ட சப்மிட் பண்ணணும். என்னடா காலேஜ் நடத்துகிற மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இலக்கியாவால் இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியும் டாக்டர். ஓகே இலக்கியா, செக்ஷன் முடிஞ்சது. ஸ்மைல் பண்ணலாமே. வந்ததுலேருந்து இலக்கிய ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஸ்மைல் ப்ளீஸ்மா. சொன்னன்றதுக்காக ஸ்மைல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இலக்கியா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் கவுன்சிலிங்க்கு என்னை பார்க்க வந்தீங்க. பட் நான் உங்களை உடனே பார்க்கல. ஆக்சுவலி நீங்கள் வந்த விஷயம் எனக்கு தெரியும். அட்மினில் நீங்கள் ஒரு 1/2 hour இருந்தீங்க. அந்த 1/2 hour நான் சிசிடிவியை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட பேசல ஒரு 5 minutes. ஆக்சுவலி அந்த 1/2 hour ஆகட்டும், இந்த 5 minutes ஆகட்டும், அந்த 1/2 hour எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் வந்திருக்கலாம். வர வழியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்த உடனே நான் உங்களை கூப்பிட்டு பேசினேன் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் தான் உங்கள் மைண்டில் இருக்குமே தவிர நான் பேசின எதுவுமே உங்கள் மைண்ட்குள்ளே போகாது. அதுக்காக தான் அந்த 1/2 hour. இந்த 5 minutes எதுக்கு அப்படின்னா, உள்ளே வந்த உடனே பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்குல, டாக்டரை ஒரு பேஷண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. நான் பெருசாக உங்களுக்கு கவுன்சிலிங் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் கொஷின் கேட்டேன், நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான காரணமும் நான் கேட்கல. பட் நான் ஸ்மைல் பண்ணணும்னு சொன்னோன்னே நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டீங்க. ஏன்? தெரியல டாக்டர். உங்ககிட்ட பேசினோன்னே எனக்கு ஏதோ ரிலாக்ஸாக தான் இருக்குது. ஸ்மைல் பண்ண நீங்கள் சொன்னோன்னே ஸ்மைல் பண்ணணும்னு தான் தோணுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் இலக்கியா. ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசி பார்க்கும்போது தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலன்ற பட்சத்தில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படி ஒருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அவங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வரும். அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல அப்படின்னா நம்ம யாரை பற்றி நம்பவும் முடியாது, யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கவும் முடியாது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி பாருங்க, என்ன பேச வராங்கன்னு கேட்டு பாருங்க. அப்படியே அவங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாலோ கஷ்டப்படுத்தினாலோ பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. அவங்க ஏன் பேசுனாங்க, ஏன் நம்ம மனசை கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்ற ரீசன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேச வரும்போதே அவங்க பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம இழந்துருவோம் ஒரு சில டைம். ஓகே இலக்கியா, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. பிட்வீன் டேஸில் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் அதை நோட் பண்ணி அந்த பேப்பரை என்கிட்ட கொடுக்கணும். ஓகே? ம்